வணக்கம் ஐடியா மக்களே. ஸோ வீட்டில் வந்து மற்றவங்களுக்காக நம்ம பார்த்து பார்த்து சமைச்சிட்டே இருப்போம். நமக்கு வந்து சரி பிடிச்சது ஏதாவது சமைக்கணுனாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். அந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு நினச்சது வந்து இந்த பூரி. இது என்ன பூரி? சோளாபூரி மறந்துருச்சு. ஸோ இந்த பூரி வந்து ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. இன்றைக்கி வந்து ஓகே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். கோதுமை மாவு, ரவை, கொஞ்சம் தயிர் இதெல்லாமே போட்டு சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட் வைஸ் தொட்டுக்க வந்து பொட்டேட்டோ மசாலா தான் பண்ணியிருந்தேன். சென்னா செய்யல. பொட்டேட்டோ வீட்டில் இருந்தது. சரி அதை காலி பண்ணணுமே அப்படின்றதுனால அதை வச்சு செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சு ரொம்ப நேரத்துக்கு வரைக்குமே அந்த பூரி வந்து உடையவே இல்லை. அது பயங்கர ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஸோ இது எப்படி இருந்தது? செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சொல்லணும்னா சொல்லக்கூடாது. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை வந்து மேக்ஸிமம் பூரி நான் தான் செஞ்சேனா அதான் அந்த பூரி எல்லாமே பக்காவாக இருந்தது. எல்லாமே தலைவர் சுட்ட பூரியெல்லாம் பக்காவாக வந்தது. ஓகே, குறிப்பு பேச சொன்னதுக்கு நல்லா பேசுனீங்க. ஓகே, நமக்கு பிடிச்சதும் நம்ம அப்பப்போ சமைச்சு சாப்பிடும்போது அதில் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம ஃபேமிலிக்காக செய்கிறோம். ஸோ அதே நேரம் நமக்காகவும் லைட்டாக செஞ்சுக்கலாம்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, மறக்காமல்.